பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. பாவத்தை கழுவும் ஆவியானவரே, என் பாசத்தை வளர்க்கும் ஆவியானவரே. பாவத்தை கழுவும் ஆவியானவரே, என் பாசத்தை வளர்க்கும் ஆவியானவரே. வாருமையா வல்லமையே, எனக்குள் வாருமையா வல்லமையா. வாருமையா வல்லமையே, எனக்குள் வாருமையா வல்லமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, என் ஆற்றலானவரே. கலங்கும் வேளையில் ஆவியானவரே, என்னை கரம் தொட்டு நடத்தும் ஆவியானவரே. கலங்கும் வேளையில் ஆவியானவரே, என்னை கரம் தொட்டு நடத்தும் ஆவியானவரே. வாருமையா வல்லமையே, எனக்குள் வாருமையா வல்லமையா. வாருமையா வல்லமையே, எனக்குள் வாருமையா வல்லமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, என் ஆற்றலானவரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக.
மத தொலைக்காட்சியின் அன்புறவுகளே, சீடத்துவ வாழ்க்கை சவால் நிறைந்த வாழ்க்கை. சீடத்துவ வாழ்க்கை எதிர்ப்புகள் நிறைந்த வாழ்க்கை. சீடத்துவ வாழ்க்கை தடைகள் நிறைந்த வாழ்க்கை. இதிலெல்லாம் மிகப்பெரிய சவாலாக இருப்பது விமர்சனங்கள். விமர்சனங்கள் நம் ஆண்டவருக்கு உண்மையாக, நேர்மையாக, பிரமாணிக்கமாக கனி தருகின்ற சீடத்துவ வாழ்க்கை நடத்தினால் விமர்சன கணைகள் எல்லா திசைகளிலிருந்து வரும். இவைகளை எப்படி எதிர்கொள்வது, எப்படி வெற்றி கொள்வது, எப்படி வெற்றி கொண்டு சீடத்துவ வாழ்க்கை நடத்துவது என்பதற்கு இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு தருகின்ற மிகப்பெரிய சவால், மிகப்பெரிய வாழ்வியல் பாடம். எனது வாழ்வில் வருகின்ற விமர்சனங்களை நான் எப்படி பார்க்கிறேன், எப்படி எதிர்கொள்கிறேன்? விமர்சனங்களை கண்டு நான் துவண்டு போய்விடுகின்றேனா, ஒடுங்கி போய்விடுகின்றேனா, அல்லது நான் விமர்சனங்களை கண்டு என்னுடைய சீடத்துவ வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்கின்றேனா, அல்லது நான் அடுத்தவர்களை விமர்சனம் செய்து அடுத்தவர்கள் நல்லவர்களாக இருக்கும்போது, உண்மையான சீடத்துவ வாழ்க்கை நடத்துகின்ற பொழுது, கனி தருகின்ற பொழுது, சான்று வாழ்க்கை நடத்துகின்ற பொழுது நான் அடுத்தவர்களை விமர்சனம் செய்து அவர்களுக்கு இடரலாக, தடையாக இருக்கின்றேன். கரம் கூப்பிய கண்களை மூடி இதயத்தை உற்று பார்த்து தவறிய தருணங்களை நினைவு கூர்ந்து மனவருத்தப்பட்டு மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மீது இருக்க வைத்து பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இக்காலத்தில் புனித கன்னி மரியாவை பின்பற்றி உமது திரு அவை இறை பற்றுடன் கிறிஸ்துவின் பாடுகளை தியானிக்கச் செய்தீரே. அதே கன்னி மரியாவின் மன்றாட்டால் ஒரே திருமகனை அன்றாடம் உறுதியாக பற்றி கொண்டு அவரது அருளின் நிறைவுக்கு இறுதியில் வந்து சேர எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் எரேமியா கூறியது: சுற்றிலும் ஒரே திகில்,
என்று பலரும் பேசிக்கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர், அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்தறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும், ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 18. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். அவர் உரைத்தது, என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். போற்றுதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். சாவின் கயிறுகள் என்னை இறுக்கின, அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன. பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இறுக்கின. சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி
கதறினே. தமது கோவிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசுவின் மேல் ஏறிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்தி காட்டியிருக்கிறேன். அவற்றுள் எச்செயலுக்காக என் மேல் கல் எறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பலி துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழி துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்து உணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள் யோவான் அருள் அடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மாதா தொலைக்காட்சியின் அன்பு உறவுகளே, ஒரு வித்தியாசமான காலகட்டத்திலே உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகாத பெண்டாட்டி கைப்பட்டாலும் குத்தம், கால்பட்டாலும் குத்தம்.
மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம். அடுத்தவர்களுக்கென்றால் தக்காளி சட்னி, தனக்கென்றால் இரத்தம். இந்த விமர்சன உலகம் மிக மிக மோசமான பாதையிலே பயணித்துக் கொண்டிருப்பதாகத்தான் எனக்கு படுகின்றது. ஊடகங்கள் ஒருவரை ஒழித்து கட்ட வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் எப்படியெல்லாம் கங்கணம் கட்டிக்கொண்டு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஊடகங்களில் புகுந்து அடுத்தருடைய பெயரை கெடுத்து ரணமாக்கி நடைபெணமாக்கி தற்கொலை செய்ய வைத்து அல்லது துறைகளிலிருந்து விலக வைத்து வெற்றி காண்கின்ற அவலம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. நமது கிறிஸ்துவ சீடத்துவ வாழ்க்கையிலும் நாம் எதிர்கொள்கின்ற சவால்கள் பல பல. குருக்கள், துறவியர், நற்செய்தி பணியாளர்கள் இவர்களுக்கு எதிராக தொடுக்கப்படுகின்ற கணைகள் நமக்கு தெரியும். அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, மத ரீதியாக, ஊடக ரீதியாக விமர்சனங்களை எழுப்பி தடைப்படுத்துகின்ற, துன்பம் தருகின்ற, பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்ற, நற்செய்தி பணியை நிறுத்துகின்ற, சீடத்துவ வாழ்க்கைக்கு தடையாக இருக்கின்ற சூழல்கள் எல்லாம் நமக்கு தெரியும். இயேசுவின் சீடர் என்கின்ற ஒரே காரணத்துக்காக கிறிஸ்தாஸ் என்கின்ற அருட்பணியாளர் நிர்வாணமாக ஊர்வலமாக நடத்தி கொண்டு வரப்பட்டது நாம் தெரிந்ததே. ஆண்டவரின் பணியை செய்கின்றார்கள் என்கின்ற காரணத்திற்காக பல அருட்சகோதரிகள் மிகவும் கேவலமாக நடத்தப்பட்டதெல்லாம் நமக்கு தெரியும். கிறிஸ்துவ பிள்ளைகள் உண்மையிலேயே சான்று வாழ்க்கை நடத்துகின்ற பொழுது எப்படியெல்லாம் துன்புறுத்தப்பட்டார்கள், எப்படியெல்லாம் வதைக்கப்பட்டார்கள், எப்படியெல்லாம் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பது நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட சூழலே நாம் எப்படி சான்று வாழ்க்கை நடத்துவது, சீடத்து வாழ்க்கை நடத்துவது? எரேமியா இறைவாக்கு நூலை நாம் வாசிக்க கேட்டோம். சுற்றிலும் ஒரே திகில், எங்கு பார்த்தாலும் அச்சம், பயம், என்ன நடக்குமோ என்கின்ற நிராதரவான சூழல். நமது வாழ்க்கை அனுபவத்தை அப்படியே இறைவாக்கினர் எரேமியா அனுபவித்திருக்கிறார். அதனால்தான் பழி சுமத்துங்கள், வாருங்கள் அவன் மேல் பழி சுமத்துவோம், கங்கணம் கட்டிக்கொண்டு. தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், இந்த சமூகம் என்று சொல்லி பழி சுமத்துவதில் அவர்கள் கருத்தாக இருந்தார்கள். அதே நிகழ்வுதான் இன்றைய நற்செய்தியிலும் நாம் பார்த்தோம். பழி சுமத்துவதோடு மட்டுமல்ல, கல்லால் எறிந்து கொல்லவும் அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஒரு முறை அல்ல, பல முறை. இயேசுவின் மேல் வைக்கப்பட்ட விமர்சனங்கள் தான் என்ன? நாம் நற்செய்தியில் வாசிப்போம். இவர் தன்னையே இறை மகன் என்று சொல்கிறார், தன்னையே இறைவனாக்கிக் கொள்கிறார், செசாருக்கு வரி செலுத்த வேண்டாம் என்று சொல்கிறார், தன்னையே அரசனாக்கிக் கொள்ள முயற்சி செய்கிறார், ஓய்வு நாளை அனுசரிப்பதில்லை, தன்னுடைய சீடர்கள் ஓய்வு நாள் விதிமுறைகளை மீற அவர் காரணமாக இருக்கின்றார், செசாருக்கு வரி செலுத்த வேண்டாம் என்று சொல்கின்றார், பாவிகளோடு இவர் உணவு உட்கொள்கின்றார், பேய்களின் தலைவனான பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகின்றார், ஆலயத்தை இடித்து விடுங்கள், 3 நாளில் இதை மீண்டும் கட்டி எழுப்புவேன் என்று சூளுரைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, பாருங்க எப்படியெல்லாம் விமர்சனம். தன்னை இறைவனாக்கிக் கொள்கிறான், தன்னை அரசனாக்கிக் கொள்கிறான், சட்டத்தை மீறுகின்றான், திருச்சட்டத்தை மீறுகின்றான், அல்லது பாவிகளோடு, புறக்கணிக்கப்பட்டவர்களோடு, வரி தண்டுபவர்களோடு உணவு உண்கின்றான். ஆணுடைய வாழ்க்கை நம்மை மாற்று பாதையிலே அழைக்கின்ற வாழ்க்கை, நமக்கு சவால்களை கொடுக்கின்ற வாழ்க்கை. இப்படிப்பட்ட தருணங்களில் ஆண்டவரின் பிள்ளைகள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக, சான்று வாழ்க்கை நடத்துகிறோம் என்கின்ற ஒரே காரணத்திற்காக நிச்சயமாக நமக்கு தடைகள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், சோதனைகள் வரலாம். அந்த சூழலிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? எரேமியா நமக்கு மிகச்சிறந்த பாடமாக இருக்கிறார். ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரனை போல என்னோடு இருக்கிறார். ஒருபோதும் ஆண்டவர் என்னை விட்டு விலக மாட்டார்.
எதிர்ப்புகள், விமர்சனங்கள் அதிகமாக ஆண்டுடைய பலம் அதிகமாக நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆண்டுடைய பிரசன்னம், ஆண்டுடைய உடனிருப்பு நம்மோடு இருந்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் தனது வாழ்வால் நமக்கு வாழ்வியல் பாடத்தை கற்றுத் தருகின்றார். எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். உன்னை கொல்லவும் பார்ப்பார்கள், ஆனால் நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டாம். எனது வழக்கரம் உன்னோடு உண்டு. எதிர்ப்புகளை எதிர்கொள்ளவும் விமர்சனங்களை வெற்றி கொள்ளவும் உனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறேன். நம்ம யோசித்து பார்ப்போம். நம்முடைய சீடத்துவ வாழ்க்கையிலே, நமது குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையிலே எதிர்ப்புகள் இருக்கிறதா? அச்சுறுத்தல் இருக்கின்றதா? தடைகள் வருகின்றதா? உண்மையில் நீங்களும் நானும் ஆண்டவரோடு இருக்கின்றோம் என்ற அர்த்தம். இவைகளை கண்டு ஒருபோதும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. இறைவாக்கினர் எரேமியா கற்றுத்தருகின்றார். இது போன்ற சூழல்களில் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல உன்னோடு இருக்கிறார், உன்னை பலப்படுத்துகிறார், உன்னை திடப்படுத்துகிறார், உன்னை உறுதிப்படுத்துகிறார். அதனால் என்ன செய்ய வேண்டுமாம்? நம் ஆண்டவருக்கு புகழ் பாடல் பாட வேண்டுமா? அவரை புகழ்ந்தேத்த வேண்டுமா? துன்பம் வருகின்ற வழியிலே, தடைகள் வருகின்ற வழியிலே, பிரச்சனைகள் வருகின்ற வழியிலே நாம் நம்முடைய ஜெபத்தை கட்டி எழுப்புவோம். ஆண்டவருக்கு புகழ் பாடுவதை இன்னும் அதிகமாக்குவோம். அவரை புகழ்ந்தேத்துவதை நாம் அதிகமாக்குவோம். நமக்கு தெரியும், எரிகோ துதியினால் வெற்றி கொள்ளப்பட்ட நகரம். நமது புகழ் பாடல், துதியின் பாடல், ஆண்டவரை போற்றுகின்ற புகழ்ச்சி, ஆராதனை நிச்சயமாக எதிர்ப்புகளை எதிர்கொள்ள, வெற்றி கொள்ள பலத்தையும் சக்தியையும் தரும். அதனால் தொடரும் திருப்பலியிலே ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தை தாரும், ஞானத்தை தாரும். விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வருகின்ற வேளையிலே ஜெபத்தை கட்டி எழுப்பி, இறை புகழ்ச்சியை கட்டி எழுப்பி, இறை தந்தையை போற்றி புகழ்ந்து பலத்தை, சக்தியை, ஆற்றலை பெற்றுக்கொண்டு நிலைத்திருக்க, சான்று வாழ்க்கை நடத்த, கனித்தந்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு அருள் தாரும் என்று தொடரும் திருப்பலியில் அருள் வேண்டி ஜெபிப்போம். ஆமென். இதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பே ஈடாக. இதை நான் தருவேன் இறைவா, இதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பே ஈடாக. இதை நான் தருவேன் இறைவா. நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே கல்வாரி மலையில் இறந்தாயோ. இதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பே ஈடாக. இதை நான் தருவேன் இறைவா, நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பே ஈடாக. இதை நான் தருவேன் இறைவா, இதை நான் தருவேன் இறைவா. அன்புறவுகளே, நாம் அனைவருமாக இணைந்து நமது முழு உள்ளத்தோடு ஆண்டவர் பாதச்சுவடுகளில் நடந்து இறை தந்தையை மகிமைப்படுத்த அருள் வேண்டி ஒப்புக் கொடுக்கிற இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் மிகுந்த இறைவா,
எங்களுக்கு அருள் புரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு ஏற்றவாறு என்றும் உம் பலிப்பீடங்களில் பணிபுரியும் தகுதி பெற்று அவற்றில் முடிவில்லாமல் பங்கேற்பதால் நிற்க பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகியவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவெருக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுளமானே. ஆகவே எண்ணற்றவான தூதர்களோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியானவரால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பள்ளியினால் இரு உளம் கண்ணிய திருவுளமானே, இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியானவரால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கென்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆகுமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்படி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாகவும் அடியாராக எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், என ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் பரவி இருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், உமக்கு ஊந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும், போரிலே தங்களுடைய உயிரை பலி கொடுத்தவர்களையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றைப்பல் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் குற்றம் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவுளப்படி தூய ஆவியாரின் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வளித்தே இந்த புனிதமிக்கவும் உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து நாங்கள் என்றும் உம்முடைய கட்டளைகளில் கருத்தூன்றி நிற்கச் செய்தருளும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தன்னுடைய செயல்களின் மூலமாக இறை தந்தையின் அன்பை பிரதிபலித்தவர். விமர்சனங்களை எதிர்கொண்டு வெற்றி கொண்டவர். நாம் ஒவ்வொருவரும் விமர்சனங்களை கடந்து வெற்றி கொண்டு இவருக்கு சான்று வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதற்காக தனது உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக பானமாக கொடுத்து நம்மை உறுதிப்படுத்துகின்றவர்.
இவர் தரும் இந்த திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீ தாமே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. பயணம் தான் நான் செல்ல பாதையும் நீயாகவே. வழியெல்லாம் துணையாக, வாழ்வெல்லாம் இனிதாகவே. சுமையெல்லாம் சுகமாக, பகையெல்லாம் பரிவாகவே. நினைவெல்லாம் நிறைவாக, நெஞ்சோடு நீ வாழவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடியே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீ தாமே என் எல்லையே. கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது பலியின் நிலையான பாதுகாப்பு
எங்களை என்றும் கைவிடாதிருப்பதாக. எங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் அது என்றும் அகற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறந்தால் தீரை ஆசீர் வேண்டுவாம். எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது பாதுகாப்பின் அருளை தேடும் உம் அடியார்கள் தீமை அனைத்திலுமிருந்தும் விடுவிக்கப்பட்டு அமைதியான மனத்துடன் உமக்கு பணிபுரிவார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசுவை போன்ற செயல்களின் மூலமாக இறை அன்பை நிரூபித்து இறைவனை மகிமைப்படுத்துகின்றவர்களாக சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னால் உலகமே பின்னால், சிலுவை முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே